ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மகளிருக்கு ப்ராப்ளமே அதிகமாச்சு. புரியுதுங்களா? ஏன்னா பஸ்ஸு டிரைவருங்க பாதி பேர் நிறுத்ததே கிடையாது. முன்னாடி கொஞ்சம் ஸ்டாப் அவுட்டு ஓடி வந்தாலும் பாவம் லேடிஸ் ஓடி வருவாங்கன்ட்டு நிறுத்தி அதை நிறுத்துறது இல்லை, மதிக்கிறதும் கிடையாது. என்ன ஓடி வந்தால் கூட இருமா அப்படின்ட்டு கொஞ்சம் பிரேக் அடித்து நிறுத்தி ஏற்றின்னு போவாங்க. இப்போ இந்த இலவசம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து பஸ்ஸை நிறுத்துறதே கிடையாது. அமைச்சரே ஓசின்னு சொல்கிறார்கள், அது மாதிரி தான். இல்லை அதான் பொன்முடியே சொன்னார் ஓசிட்டு. அதுக்கு தான் கோயம்புத்தூரில் ஒரு கேள்வி கேட்டுது. அந்த கண்டக்டர்கிட்ட கம்பல் பண்ணி கேட்டுது, டிக்கெட்டை மரியாதையாக கொடு, நான் டிக்கெட் வாங்காமல் போகக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் கிடையாது, நீ டிக்கெட்டை கொடுக்குறியா இல்லையா, அந்த ஓசி டிக்கெட் எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு. அந்த அம்மாவுக்கு இருக்கிற உணர்ச்சி இங்கே தமிழக மக்கள் எல்லாருக்கும் வரணும்னு சொல்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இலவசம் என்பது மக்களோட வரி பணத்தை மக்களுக்கே கொடுத்து ஏமாற்றும் வேலை. அவங்க வீட்டு காசுலேருந்து எதுவும் கொடுக்கல. புரியுதுங்களா? நம்ம வரி பணத்தையே கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பஸ்ஸுக்கு இவங்க ஃப்ரீ காசு கொடுத்ததுனால இதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியுமா? இங்கேருந்து நீ பீச்சுக்கு போகிற, சாந்தம் போகிற, எல்லா இடத்துக்கும் நீ ஃப்ரீயாக போகிற. ஆனால் இதனால் அந்த ராவும் பகலும் கஷ்டப்பட்டு ஓடுற தொழிலாளி எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கான்றது தெரியும். போக்குவரத்து கழகமே கழகம் நஷ்டத்தில் மொத்தம் கிடையாது. ஏற்கனவே நஷ்டம், நல்லா லாபத்தில் ஓடும் போதே நஷ்ட கணக்கு தான் காட்டுவாங்க. இப்போ இன்னும் கேட்கவே வேண்டாம். அவர் அதுக்கு என்ன சொல்கிறார் போக்குவரத்துறை அமைச்சர், நாங்கள் 16 ரூபா 50 பைசா வந்து ஒரு டிக்கெட்டுக்கு நாங்கள் சப்ஸ்கிரைப் தரோம் அப்படின்னு கொடுத்துருந்தா ஒரு போல்டுக்குள்ளே இல்லாமல் படிக்கட்டு பறக்கிறதுக்கும் சீட்டு பறக்கிறதுக்கும் ஏன் நடக்குது? ஒழுங்காக வண்டியை வேலை பார்க்கலாம்ல. அது மொத்தம் கிடையாது. இன்றைக்கி அதில் ரிட்டையர் ஆனவங்க எல்லாருமே பல்லவன் ஆஃபீஸ்கிட்ட போய் பாருங்கள், போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பல்லவன் ஆஃபீஸ்கிட்ட 5 வருஷம் ரிட்டையர் ஆகி 5 வருஷம் பிஎஃப் கிராஜுவேட்டே அவங்களுக்கு செட்டில் ஆகலை.